அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறது. அந்த கொண்டாட்டம் எல்லாம் முடிந்த காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த 26ஆம் ஆண்டு இதில் கொண்டாட்டம் என்ற பேரில் எத்தனையோ வகையிலான கேலி கூத்து கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம், ஒரு பக்கம் போதையில், ஒரு பக்கம் வாகன ஓட்டிகள் போட்டிகளை நடத்தி அது ஒரு பக்கம், இதெல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது என்று சொன்னால் பகுத்தறிவு ரீதியான ஒரு பாதிப்பை சமூகத்தில் விதைக்கக்கூடிய ஒரு வேலையை ஒரு சாரார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருஷத்திலையும் அந்த வருடத்தினுடைய இறுதி நாளில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த வரக்கூடிய ஆண்டு எப்படி இருக்கும் என்று அவர்கள் தங்களுடைய ஜாதகம் தங்களுடைய அறிவை கொண்டு சில செய்திகளை ஊடகத்தில் பேசுகிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் எல்லா ஊடகமும் எதுவுமே இது விதிவிலக்கு கிடையாது. எல்லா ஊடகத்திலையும் இது மாதிரியான ஒரு 4 பேரை கொண்டு பிடித்து உட்கார வைத்து இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உட்காந்து மணிக்கணக்கில் 26ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பல்வேறு விதமான அவருடைய கற்பனையில் தோன்றிய செய்திகளை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். இதையெல்லாம் மக்கள் சிலர் நம்புகிறார்கள், சிலர் எள்ளி நகையாடுகிறார்கள். ஆனால் பகுத்தறிவு ரீதியாக நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதேனும் நம் கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள்ல நடப்பதற்கு முன்பாக சொன்ன ஒரு ஜோசியன் உலக வரலாற்றில் எங்காவது இருக்கிறானா? 2004 சுனாமி என்ற மிகப்பெரிய ஆழி பேரலை வந்தது. அதை எவனாவது 2003 முடியும் போது கணித்து சொன்னானா 2004 இப்படி ஏற்படும் என்று சொல்லி? 2015 சென்னையில் அவ்வளவு பெரிய வெள்ளத்தை பார்த்தோமே, எவனாவது 2014 இறுதியில இது போன்ற பெரிய வெள்ள பாதிப்பு வரும் என்று சொன்ன ஒரு ஜோசியக்காரன் உண்டா? யாராலும் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு பாதிப்பு வந்தது. கோவிட்-19 வந்தது. 2019 துவங்கி 2020-21 எல்லாம் உலகத்தையே புரட்டி போட்ட மிகப்பெரிய நிகழ்வு நடந்தது. எந்த ஜோசியக்காரனாவது சொன்னானா 2018 19 காலகட்டங்கள்ல அடுத்த ஆண்டு இது போன்ற பாதிப்பு வரும் சொன்னானா? அப்ப எல்லாம் ஏமாற்று வேலை, ஃப்ராடு, மோசடின்னு தெரியுது. ஆனாலும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இப்படி கூட்டு உட்கார வைத்து ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க என்று சொன்னால் இவளை நம்ம என்ன சொல்றது நமக்கு தெரியல. மக்களுக்கு நல்ல செய்திகளை, பகுத்தறிவான செய்திகளை, அறிவார்ந்த செய்திகளை சொல்ல வேண்டிய பொறுப்புள்ள ஊடகங்கள் எல்லாம் இது போன்ற மோசடி பேர்வழிகளுக்கு இடமளிப்பது என்பது மிக மோசமான ஒரு செயல். ஏன்னா எந்த ஒரு மனிதனாலும் மனித சக்திக்கு அப்பாற்பட்டு எந்த மறைவான விஷயத்தையும் அறிய முடியாது. தன்னுடைய முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு எந்த ஜோசியக்காரனும் சொல்ல முடியாது. நான் அவருக்கு முன்னாடி போய் நின்றால் என்னோட சட்ட பாக்கையில் எவ்வளவு காசு இருக்குன்னு அவரால் சொல்ல முடியாது. அவர் கண் முன்னே நான் கையில் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த ஆளால் சொல்ல முடியாது. அவன் 1 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், 50 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், ஒரு மனுஷனுடைய ஆயுள் எப்படி இருக்கும், உலகம் எல்லாம் இந்த ஒரு ஆண்டில் எப்படி இருக்க போகுது என்றெல்லாம் சொல்லுவார் என்று சொன்னால் இதை விட பகுத்தறிவில் அடி மோசமான ஒரு முட்டாள்தான் எதுவுமே இருக்க முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு. அது யாரோ ஒரு தெருவோரமா உட்கார்ந்து ஒருத்தர் சொல்லிட்டு போனா பரவாயில்ல, அறிவே இல்லாத யாரோ 2 பேர் கேட்டு போனா பரவாயில்ல. கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியால ஊடகங்கள் இது ஒளிபரப்புவது எல்லாம் மிக மிக மோசமான ஒரு செயலாக தான் நாம பார்க்கிறோம். இவர்களால் ஒரு காலத்திலையும் இது போன்ற மறைவான விஷயத்தை சொல்ல முடியாது. இஸ்லாம் இதான் உலகத்திற்கு சொல்லுகிறது. மறைவான ஞானம் என்பது இறைவனிடத்தில் மட்டும்தான். இறைவனால் தூதராக தேர்வு செய்யப்பட்ட நபிகள் நாயகம் அவர்களால் கூட மறைவான விஷயத்தை அறிய முடியாது. நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், மறைவான விஷயத்தை நான் அறிந்திருந்தேன் என்று சொன்னால் எல்லாமே எனக்கு நன்மை ஏற்படும் விதமாக நான் அமைத்திருப்பேன், எந்த தீங்கும் எனக்கு ஏற்படாமல் என்னை நான் பாதுகாத்திருப்பேன், எனக்கு மறைவான விஷயம் தெரியாது என்று நபிகள் நாயகத்தை இறைவன் சொல்லுகிறான். அப்படியான அறிவுபூர்வமான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தில் மூட நம்பிக்கைகளை விதைப்பதற்கு இது போன்ற ஊடகங்கள் இன்றைக்கு துணை நிற்கிறது. இது ரொம்ப ரொம்ப கண்டிக்கப்பட வேண்டிய, இவர்கள் எல்லாம் சமூகத்திலிருந்து முழுவதுமாக அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் என்பதை நாம் இந்த உலகத்துக்கு செய்தியாக சொல்லிக் கொள்கிறோம்.